பொதுவாக வீட்லேயும் சரி, இல்லை நம்முடைய நட்பு வட்டத்துலேயும் சரி, எல்லார் மேலேயும் நம்ம ஒரு ஈக்குவல் கேரிங்கோடு இருந்தாலும், யாராவது ஒருத்தர் மேலே வந்து கொஞ்சம் அன்பு கூடுதலாக இருக்கும். அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அதே மாதிரி இலக்கிய படைப்புகளில் எல்லாத்தையுமே ஒரு ஈக்குவலான கவனத்தோடு படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும், இந்த நாவல்கள் மேலே மட்டும் எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சபலம் ஒன்று உண்டு. அதுவும் குறிப்பாக வந்து பெருநாவல்கள் மேலே. ஸோ அப்படி ஒரு பெருநாவல் வந்து அது எப்படி இருக்கும் என்னென்னலாம் தெரியாது. அந்த நாவல் வந்து பெருசு. அதனாலே அதை படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த புத்தகம் வந்து கிடைக்கல. கிடைச்சது. அதை பற்றி நான் மறுபடியும் அப்புறம் வர்றேன். ஆனால் அந்த புத்தகம் கிடைக்கல அப்படின்னு இப்போதைக்கு வச்சுப்போம். ஸோ அந்த புத்தகத்தை வந்து நண்பர் எனக்கு இன்றைக்கி அனுப்பியிருந்தார். இது வந்து ஒரு புதிய புத்தகம்லாம் கிடையாது. அன்ராப்பிங் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனால் வந்து இது கொஞ்சம் பழைய நூல் தான். ஆனால் இந்த நூல் கிடைச்சதே வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயமா இருக்குது. ஸோ அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் அந்த புக்கை வந்து இப்போது அன்ராப் பண்ணுறேன். இதை வந்து எனக்கு நண்பர் வேலு வந்து அனுப்பியிருந்தார். இது வந்து நான் ஃப்ரண்ட் கேமராவில் இந்த வீடியோ எடுக்கிறதுனால இந்த பேர்லாம் வந்து தலைகீழ தான் தெரியும். ஸோ நான் அது வந்து தருமபுரியில் இருக்கிற நண்பர் வேலு வந்து இந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பியிருந்தார். ஸோ நான் அதை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஆக்சுவலாக பேக்கிங் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. என்ன புத்தகம்னு கெஸ் பண்ண முடியுதா? இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு. இதோட 2ஆம் பாகம் வந்து ரொம்ப நாளாக கிடைக்கிது. பட் முதல் பாகம் மட்டும் கிடைக்கல. ஸோ அதனால தான் அந்த புத்தகம் கிடைச்சது, அப்புறம் கிடைக்கல அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த முதல் பாகத்தை தான் நான் நண்பர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் வந்து இப்போ அதை அனுப்பியிருக்காரு. ஸோ அந்த நூல் இதுதான். இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நாவல். ஏற்கனவே சொன்னேன்னா தெரியல. உள்ள ஒரு பக்காவான பேக்கிங். இப்போ நான் இதை கிழிச்சதுக்கு இந்த இடத்துல எதுவும் இல்லை அப்படின்னா புக்கோட அட்டையில் எதாவது கிழிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு இதை பேக் பண்ணியிருக்காரு. ஸோ நான் அவருக்கு திரும்ப அனுப்பும்போது இதே மாதிரி பேக் பண்ணி தான் அனுப்பணும். ஸோ இதுதான் அந்த நாவல். கேமரா வத்துன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நாவல் வந்து கிழக்கு மேற்கு. ஓகே, நான் வந்து வீடியோ மிரர் பண்ணி போட்டு விட்டுறேன். ஸோ இது 2ஆம் பாகம். இது வந்து முதல் பாகம். அதோட 2ஆம் பாகம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த 2 நூல்களும் சேர்த்து ஒரு இது வந்து 1632 பக்கம். இது வந்து 1088 பக்கம். ஸோ ரெண்டும் சேர்த்து 2700 பக்கங்கள் கிட்ட இருக்குது. ஸோ இந்த 2 நாவலையும் நான் அடுத்த மாதத்துக்குள்ளே வாசித்து முடிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஸோ இது மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு நாவலை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஈனாக்ஷி சட்டர்ஜி மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்துலேருந்து இதை தமிழில் வந்து மா ராமலிங்கம் மொழிபெயர்த்திருக்காரு. உண்மையிலே இவ்வளோ பெரிய நாவலை மொழிபெயர்க்கிறது அப்படின்றது ஒரு போற்ற தகுந்த ஒரு பணி. அந்த மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து முன்பு பெரிய அளவில் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லாம் வராத காலத்தில் மொழிபெயர்த்த ஒரு நாவல் அப்படின்றதுனால மொழிபெயர்ப்பு தரத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நேரத்தில் வந்து அமர்மித்ராவுடைய துருவன் மகன் அப்படின்னு ஒரு நாவல் இருக்குது. அந்த நாவல் 1000 பக்கம். அதை வந்து பானுமதி அப்படின்றவங்க மொழிபெயர்த்திருப்பாங்க வங்கத்திலேருந்து. அதுவுமே ஒரு முக்கியமான நாவல். அந்த நாவலை பற்றி நான் ஒரு கட்டுரைகள் கூட எழுதியிருக்கேன். ஸோ இது மாதிரியான அதுவும் 1000 பக்கத்துக்கு மேலே இருக்கிற நாவல். ஸோ இந்த மாதிரி பெரிய நாவல்களை மொழிபெயர்த்தல் அப்படின்றது பெரிய விஷயம். அதற்காகவே இந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு நாம் ஒரு இலக்கிய வாசகர்களாக கடன்பட்டிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த புத்தகத்தை நான் டிசம்பரில் தான் படித்து முடிப்பேன். ஸோ படித்து முடித்த பிறகு இதை பற்றி நான் பேசுகிற அளவுக்கு தரமாக இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கிறேன். நன்றி.